அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கம். மாசி பச்சை திருச்செந்தூர் மாசி பச்சை அப்படிங்கிற பச்சை சாத்தி திருவிழா. அது என்ன பச்சை சாத்தி அப்படின்னு கேட்டால், திருச்செந்தூரினுடைய மகிமைகளிலே சிறந்தது சண்முகப் பெருமான். அந்த சண்முகப் பெருமான் பொறுத்தளவிலே மாசி தேரோட்டத்திற்கு முன்பதாக அவர் சிவப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி, பச்சை சாத்தி என்று கலர் வண்ண வண்ணங்களால் அழகாக வீதி வலம் வருவார். அப்படி வருகின்ற பொழுது உலகத்திலேயே ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அங்கே முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது இந்து கடவுளில் எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் சரி, பிரம்மன் எழுதின தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே கடவுள் திருச்செந்தூர் செந்தில ஆண்டவர் தான். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதாவது செந்தில ஆண்டவன் என்னை மாற்றுவானா அப்படின்னு கேட்டால், மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ஆரம்பமாகக்கூடிய அந்த வேளையில், அதாவது நாளை காலையில் 8:30 மணிக்குள் அந்த மாதிரி வேளையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், புனர்பூசம் முடிந்து பூசம் ஆரம்பிக்கிற அந்த வேளையில் யார் ஒருவர் எதிர்த்து வரக்கூடிய செந்திலாண்டவருடைய திருமுகத்தை பார்த்தால், அந்த நேரம் எதை நினைத்தால் விதியை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது பச்சை சாத்தின அலங்காரத்தில் வருவார். அந்த ஒரு நேரம் அந்த சாமியை பார்த்து கும்பிட்டா என்ன புண்ணியம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேதத்திலே சாஸ்திரத்திலே சொல்கிறாங்க, 12 வருஷம் தொடர்ந்து ஒருவர் ஒரு நாள் விடாமல் வருஷத்துக்கு 360 நாள், மாதத்துக்கு 30 நாள், ஒரு நாளைக்கு 6 நேரம் அபிஷேகம் தொடர்ந்து பார்த்து வந்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி தீபாராதனை பார்த்த என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அந்த புண்ணியம் பச்சை சாத்திக்கு அதில் தான் விசேஷம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு போய் சுவாமியை யாரெல்லாம் பார்க்குறானோ அவன் கேட்ட வரமெல்லாம் முருகப்பெருமான் கொடுப்பார். இது கொள்ள பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரத சப்தமி மாதிரி ரத சப்தமி விஷ்ணுவுக்கு வச்சிருக்கார். ரத சப்தமி அன்னைக்கு யார் சூரியனை பார்த்து கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா ரதம் ஓட்டிட்டு வர்றாருல்ல, அப்போ யாரெல்லாம் கேட்குறாங்களோ அப்போ வரம் கொடுப்பது போல் இந்த பூமியிலேயே கடவுள்களிலே 2வது கடவுள் முருகப்பெருமானுக்கு தான். இந்த மாசி மாதம் புனர்பூசம் பூசமும் சேரக்கூடிய நாள், அந்த வேளையில் திருச்செந்தூரில் சண்முகர் வெளியே வருவார். அன்னைக்கு கேட்ட வரமெல்லாம் தருவார். இது மக்களுக்கு போய் சேரணும். எத்தனை பேரோ பேசுகிறாங்க, தொழில் ரீதியாக பேசுகிறாங்க, இதை பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் எதை பிடிச்சா பாமர மக்கள் வெற்றி பெறுவாங்க எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. பணக்காரர்கள் மட்டும் பணக்காரர்களாகிட்டே இருப்பார்கள். எத்தனையோ பேங்க் டைரக்டர்லாம் வருவாங்க, எத்தனையோ மல்டி மில்லியனர்ஸ்லாம் வருவாங்க, கோடியில் குரோபதியாக வருவாங்க, பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவன் எல்லாம் வருவாங்க. அங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நாடாருடைய கனவில போய் அந்த முருகன் தோன்றி 300 கோடி ரூபாய் முருகன் வாங்கிக்கிட்டான். அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு பொறுத்தளவில் இறைவன் முருகன் அனுக்கிரகம் செய்கிறார். அதனால் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்காவது நாம் இந்த பச்சை சாத்தி விழாவில் போய் கலந்து கொண்டு சண்முக பெருமானுடைய அருளை வாங்கணும். அதே போல தான் நாம் பச்சை சாத்திக்கு பச்சை பட்டு நாம் முருகனுக்கு சாத்திட்டு அதை நாம் வைத்து கொள்ளலாம். அதாவது மாசி மாதத்தில் விசேஷம் 2 வருஷத்தில் 2 தடவை நடக்கும். ஆவணி மாதம் ஒன்று நடக்கும். நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, இந்த மாதிரி தலையெழுத்தை மாற்றி எழுதுறதுக்கு ஒரு கடவுள் இருக்காரான்னா, கிருபானந்த வாரியார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். மரகத கல் போல் பச்சையாக முருகப்பெருமான் சண்முகர் வருவார். அதனால் சண்முகரை போய் நாம் அங்கே பார்த்தா நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய, மனோரீதியாக இருக்கக்கூடிய, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கடவுள் யார் என்றால் இந்த வையகத்தில் கலியுகத்தில் திருச்செந்தூர் சண்முகர் தான். அதனால் சில விஷயங்களை நாம் வருந்தி செய்தால் பலன் கிடைக்கும். காசு செலவழிச்செல்லாம் கிடைக்காது.
அதுக்குத்தான் ஒரு உதாரணமா சொன்னாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொன்னார், அவர் பேரை கூட சொல்ல முடியாது. அதாவது ஜெயலலிதா அம்மா டெய்லி சகசர விராஜித யாகம் பண்ணாங்களாம். டெய்லி ₹1,00,000 செலவழிச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க காலம் வரைக்கும், மரணம் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த சகசர விராஜிதம் பூஜை டெய்லி அது இந்திர தேவேந்திரனை தவிர வேற யாருமே இந்த பூமியில செஞ்சதில்லை. தேவேந்திரன் தான் டெய்லி பண்ணுவான். அதற்கப்புறம் மனித பிறவியில பண்ணது நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா தான். அப்படிப்பட்ட அந்த பூஜையினுடைய மகத்துவம் போல் வருடத்திற்கு ஒரு முறை பூச நட்சத்திரம் பிறக்கிற நேரத்தில் இந்த பச்சை சாத்தி விழாவை பார்த்தால் எப்படி இருக்கும் விசேஷம். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா காலையில் திருவாதிர நட்சத்திரத்தில் முத வெளியே வருவார். அதற்கப்புறம் புனர்பூசத்துக்குள்ளர இருப்பார். அதற்கப்புறம் அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் மேல் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் முடிஞ்சு பூசம் வரும்போது சண்முகர் மேலே வருவார். அப்போ அவரை மேலே காசெல்லாம் எரிவாங்க. எரிஞ்சா பல மடங்கு கொடுப்பாராம். பணத்தை தூக்கி அவர் மேலே போடும் பொழுது எவ்வளவு ரூபாய் எரியணுமோ அவ்வளவு ரூபாய் திருப்பி கொடுப்பாராம். செந்திலாண்டவர் பாருங்க, வடமலை பிள்ளைனுங்கிற ஒருவருக்காக, ஒரு சைவ பிள்ளைமாருக்காக காட்சி கொடுத்தவர் தான் அந்த திருச்செந்தூர் செந்தில ஆண்டவன். அதனாலதான் சைவ பிள்ளை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில குழந்தை பிறந்தா முதல்ல போய் திருச்செந்தூர் முதல் கடவுள் அவங்களுக்கு குலதெய்வம் அதுதான். எந்த ஊர்ல சைவத்தை கடைபிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சைவத்தின் பால் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் ஒரு குலதெய்வமா தெரிவார். அப்ப மொட்டை போடுறதும் முதல்ல திருச்செந்தூருக்கு தான் மொட்டை போடுவாங்க. இப்படி அங்க பிரதட்சணம் ஒண்ணு நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு 2 பரிகாரம் தான் வாழ்க்கையில பரிகாரம். ஒன்னு பிரதட்சணம், இன்னொன்னு தலைமுடி காணிக்க. இது 2ம் அங்க செஞ்சா உடலை வருத்துறனாலையும் பூவு நாள் வழிபடுறதுனாலையும், உலகத்திலே 2 கடவுள் தான் கையில பூ வச்சிருக்கார். ஒன்னு குருவாயூரப்பன் கையில பூ வச்சிருப்பார், 2 திருச்செந்தூர் செந்தில ஆண்டவர் கையில பூ வச்சிருப்பார், ஒன்னைய வச்சிருப்பாங்க. குருவாயூரப்பர் பார்த்தீங்கன்னாலும் வாழ்க்கையை மலர வைக்க போறேன்னு தாமரை பூ வச்சிருப்பார். எந்த கடவுளும் கிடையாது. உன் வாழ்க்கையை மலர வைக்க போற கடவுள் யார் அப்படிங்கிறத கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் திருச்செந்தூர் மகிமையை பற்றி. எனக்கு தெரிய 40-50 வருஷமாக போயிட்டு வந்தவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள். அதனால சிகப்பு சாத்தி என்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, செவ்வாய் திசை நடக்கிறவன், செவ்வாய் ஆட்சி வீடாக இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் சாத்தி. பச்சை சாத்திங்கிறது பிரம்மா எழுதின தலையெழுத்துல நம்ம வழிபாட்டு மூலியமா மாத்துறது. அப்ப நோய் நொடி இல்லாம எல்லாரும் மக்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அலங்காரத்தில் வருகிறார். அதே போலதான் பிராமணர்களுக்காக, வேதியர்களுக்காக வெள்ளை சாத்தின்னு, அது காலையில சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்னதே பெருமாள் எங்கேயும் நிக்காம, அதாவது செந்தில ஆண்டவர் உடனே கிளம்பி போயிடுவார். எங்கேயும் நிக்காது, தேங்காய் பழமெல்லாம் உடைக்க மாட்டாங்க. அதுபோல இந்த பச்சை சாத்திங்கிறது நமக்கு வாழ்க்கையில 100% பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் தெரியும் என்றால் திருச்செந்தூர் சண்முகரை நாளை சென்று உடனே போய் வழிபடுங்கள். புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றி இருக்கும். நீங்கள் இப்பொழுதே பெறப்படுங்கள் திருச்செந்தூரை நோக்கி. வெற்றிவேல் வீரவேல். நன்றி, வணக்கம்.